ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாரியை தான் காமிக்கிறாங்க. மாரி வந்து தாராவை பார்க்குறாங்க. தாரா வந்து விரதம் பிடிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி தியானம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மாரிக்கு சந்தேகமாகவே இருக்குது. என்ன இவங்க ஒரு மார்க்கமாக ஏதோ மந்திரம் பண்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ரீஜாவை தான் நம்ம சூர்யாவை தான் காமிக்கிறாங்க. சூர்யா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வந்து நம்ம சூர்யாவை அடிச்சதும் சூர்யா அங்கேயே விழுந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் ஓடி வந்து சூர்யாவை வந்து எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்கள வந்து காப்பாத்துறாங்க. இந்த பக்கம் மாறி வந்து பூஜை ரூம் எல்லாம் சுத்தப்படுத்தி நல்லபடியா பூ மாலையெல்லாம் சாத்தி விளக்கு ஏற்றுறாங்க. திடீர்னு பார்த்தோம்னா விளக்கு அணைச்சிருது, பூவு கீழே விழுந்துருது. இதை பார்த்த மாதிரி சம அதிர்ச்சி ஆறாங்க. இது அவசகுணமா இப்படி நடந்துட்டு இருக்கே, இது நல்லதுக்கு இல்லையே அப்படின்னு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சங்கரபாண்டி ஸ்ரீஜா கிட்ட, ஸ்ரீஜா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு, சித்தப்பா நீங்க தான் தெரிஞ்சுட்டீங்களே, நீங்க கேட்டா உடனே தந்துட போறேன் அப்படின்னுட்டு ஸ்ரீஜா வந்து காஃபி எடுக்க போனது. பரவாயில்லையே, தெரிந்துனா இந்த மாதிரி அதை கிடைக்கும் போலயே, ஆரம்பத்துல இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து காஃபி போடும்போது திடீர்னு அவங்க முந்தானையில வந்து ஒரு தப்பு நடந்துருது. உடனே அழுதுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஓடி வராங்க. இந்த பக்கம் மாறி குழந்தை கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் சத்தம் கேட்டதும் மாறி ஓடி வந்து ஸ்ரீஜாவை ஈர துணியை வச்சு ஒரு வழியை வந்து காப்பாத்திடுறாங்க. அப்படின்னு பார்த்து இது எப்படி நடக்கும், இதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கிச்சனை வளைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சங்கரபாண்டியும் அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்திட்டு இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாரோ திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மாரிக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் தாரா அசராம அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூங்கொன்றமையும் செம்பகவள்ளியும் தான் காமிக்கிறாங்க. செம்பகவள்ளி வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பூங்கொன்றத்தை வந்து அனுப்பி வச்சுட்டு உள்ள வரலான்னு எடுக்கிறாங்க. பார்த்தா மேல வந்து 2 பூச்சாடி இருக்கு. அது வந்து பார்த்தோம்னா செம்பகவள்ளி மேல விழுற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பூங்கொன்றா ஐயோ உள்ள வச்ச ஃபைல மறந்துட்டுமே அப்படின்னுட்டு ஃபைல் எடுக்கலான்னு போறாங்க. பார்த்தா செம்பகவள்ளி மேல அந்த பூச்செட்டி கீழே விழ வருது. உடனே செம்பகவள்ளிமா தள்ளுங்க அப்படின்னு ஒரு வழியா அவங்கள காப்பாத்திடுறாங்க. என்ன சார், இது எப்படி என் மேல கீழே விழ வந்திருக்கும், அதாமா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னுட்டு வேற யாராச்சும் வேணும்னு திட்டம் போட்டு பண்ணிருப்பாங்களா அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் யாரும் தள்ளிருப்பாங்களா அப்படின்னுட்டு அங்கே இங்கேயும் பாக்குறாங்க. ஆனா பார்த்த யாரையுமே இல்லை. என்ன சார், இது விழ வாய்ப்பே இல்லை. ஆமாங்க, எனக்கும் அதான் யோசனையா இருக்கு அப்படின்னுட்டு பூங்குன்றமும் செம்பகவள்ளியும் பதட்டப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாறி வந்து பூங்குன்றத்துக்கு போன், நம்ம பூங்குன்றம் வந்து மாறிக்கு போன் போட்டு உடனே நடந்த விஷயத்த சொன்னதும் மாறி செம அதிர்ச்சி ஆறாங்க. ஆஹா அப்படியா சார், இங்க இந்த ஸ்ரீஜா புடவையில வந்து திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நான் விளக்கு வச்சேன் அதுவும் அணைச்சிடுச்சு சார், நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ தப்பா தான் தோணுது அப்படின்னதும் சரி மாறி நீங்க பதட்டப்படாதீங்க, இந்த செம்பகவள்ளியம்மா பேசுவான், நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஆத்து சொல்லுங்க அப்படின்னதும் மாறிய போனை கொடுக்க சொல்றாங்க. அப்போ செம்பகவள்ளியம்மாட்ட சரி பயப்படாதீங்கம்மா, இன்னும் தெரியல என்ன இதுன்னு பாக்கலாம் அப்படின்னு மாறி செம்பகவள்ளியம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பூங்குன்றத்துக்கு சந்தேகமாவே இருக்கு, எல்லாம் திட்டம் போட்டு தான் நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நிரா தாரா வந்து பாக்குறாங்க. மாறி இவங்க இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ இவங்க தான் எல்லா மந்திரமும் கத்துட்டு வந்து எல்லாருக்கும் வலை வீசுற மாதிரி இருக்கே, ஒன்னும் புரியலையே, எதுக்கு இவங்க கிட்ட நாம கொஞ்சம் உசாரா தான் இருக்கணும் அப்படின்னு மாறி அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா என்ன இது ஹஸ்பண்ட் சரின்னு போன் பண்ணவே இல்லையே, சரி நாம போன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு சூர்யாவுக்கு போன் அடிக்கிறாங்க. ஆனா சூர்யாவோட போன் வந்து ஒர்க் ஆகுது இல்ல. இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்டிப்பா மறுபடியும் வந்து போன் அடிச்சதும் நம்ம சூர்யா வந்து போன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எடுத்தாலும் நம்ம சூர்யாவை காப்பாத்தினவங்க இப்படி சூர்யா வந்து ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மாரியும் போய் பார்ப்பாங்க. கண்டிப்பா மாறி கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே டைம்ல இத்தனை பேருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த மாயா தான் காரணம்னு மாறி வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் நடந்தோம். மாயா கொஞ்சம் கூட அசராம அமைதியா அந்த இடத்துலயே தியானத்தை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமே மாறி வந்து வந்திருக்கிறது தாராங்கிறத வந்து சூர்யாவுக்கு நிரூபிக்கணும். வாங்க என்னெல்லாம் நடக்குன்னு